ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டாஸ்க் நார்மலாக ஸ்டார்ட் ஆகி, அதாவது ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு 7:30 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க அந்த 7:30 ஒரு வார்த்தையை வச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்தது. ஒரு அழகான ஒரு பிளானை போட்டு அந்த டீமில் வந்துட்டு விஜய், பார்வதி, கமருதீன், திவ்யா, அதுக்கப்புறம் வினோத்தை வந்து சூப்பராக உள்ள இறக்குனாங்க. நல்ல ஒரு ஆட்டம். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே அவங்களுக்குள்ளே வந்து நிறைய முட்டல். அதுக்கப்புறம் வந்துட்டு போய் ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனாங்க. ஸோ டீம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஒரு டீமில் வந்து விஜய், பார்வதி, கமருதீன், திவ்யா, வினோத். ஜட்ஜாக வந்து விக்ரம், அரோரா, அமித் இருந்தாங்க. இன்னொரு டீம் வந்து சபரி, சுபிக்ஷா, சாண்ட்ரா, கனி. இது வந்துட்டு அந்த டைமிங்குள்ளே பஸர் டு பஸர் மாதிரி தான் இருந்தது. சபரி அவங்க டீம் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணாங்க. அதாவது நார்மல் ஷோரூமில் போனால் எப்படி நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து எப்பயுமே ஒரு நாடகம் மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம கமருதீன், விஜய், பார்வதி, திவ்யா, அதுக்கப்புறம் வினோத் அவங்களோட டீம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, நார்மலாக ஒரு ஷோரூமுக்கு போனால் அவங்க எப்படி பேசுவாங்க, பேசி எப்படி அந்த கஸ்டமர் கரெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த டீமில் சபரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சம்பாடி என்னென்னா, அந்த பஸருக்குள்ளேயே வந்து அவங்க முடிக்கவே இல்லை. அதுலேயும் பெரிய ஃபெயிலியர். ஆனால் அதை வந்துட்டு ஜட்ஜி சொல்லவே இல்லை. இந்த டீம் பார்த்தீங்கன்னா அந்த பஸர் கரெக்டாக அடிக்கும்போது முடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது கடைசியில் அப்படின்னா, சபரி டீம் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் இது வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட். ஏன்னா ஜட்ஜாக இருக்கிறது அரோரா, விக்ரம். ஸோ 2 பேரோட பாயிண்ட்ஸ் எங்கே போகும்னா, கனி அந்த பக்கம், சபரி எல்லோரும் இருக்காங்களோ அந்த பக்கம் தான் போகும். சரிங்களா? சுபிக்ஷாவாக இருக்காங்க, அந்த அன்புக்காங்க அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் போகும், நம்மளுக்கு தெரியும். இப்போ அவங்க கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். என்னென்னா, கமருதீன் என்ன கேட்குறாரு ஃபஸ்ட்டுன்னா, போன வாரம் நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டாக பண்ணேன், ஆனால் அவங்க அதிகப்படியாக அதில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணாங்க, எக்ஸராஜிட்டாக பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து வின்னர் சொன்னீங்க. இந்த வாட்டி போன வாட்டி வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்க, கமருதீன் டீம் வந்துட்டு எக்ஸாஜரேட்டாக பண்ணிட்டீங்க, கொஞ்சம் அதிகப்படியாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க, அதனால் சபரி டீம் வின்னுன்னு சொன்னீங்க. இந்த வாட்டி நாங்கள் எங்களுக்கு என்ன ரீசன் கொடுக்குறீங்க? கமருதீன் டீம் வந்துட்டு கரெக்டாக பண்ணாங்க, அவங்க வந்து எக்ஸாஜரேட்டாக பண்ணுறாங்கன்றீங்க. ஸோ அந்த வாட்டி ப்ரைஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா எக்ஸாஜரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது கொடுத்தீங்க. இந்த வாட்டி வந்து நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மைனஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கரெக்டான கேள்வி கேட்குறாரு. வினோத் என்ன கேள்வி கேட்குறாரு சூப்பராக. அது எப்படிங்க, ஒரு இடத்துல நீங்கள் வந்து பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு நார்மலாக பேசுவாங்களா, இல்லை இந்த மாதிரி நாடகம் மாதிரி பேசுவாங்களா? சூப்பரான கொஸ்டின். அதை அழகாக கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நாங்கள் ஜட்ஜி நாங்கள் சொல்கிறதாங்க. அதே மாதிரி அமித் என்ன ஒரு கொஸ்டின் வைக்கிறாருன்னா, கமருதீன் வந்து இந்த மாதிரி நெக்லஸ்லாம் போடலாமா, இது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஒரிஜினல் சென்ஸ் பண்ணால் என்னங்க அப்படின்னா, அவர் உடனே அடுத்த கொஸ்டின் கேட்டார் அமித் கிட்ட. அப்போ நீங்கள் காதில் கடுக்குன்னு போட்டிருக்கீங்களே, இந்த மாதிரி மட்டும் போடலாமா ஜட்ஜு? நல்லா அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதேமாதிரி திவ்யாவோட பாயிண்ட்டை ஒன்று பிடிச்சிட்டாங்க. திவ்யா அழகாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து இந்தியன் மேடுங்களா அப்படின்னு, அதை வந்து நீங்களாக பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிடுச்சின்னு அவங்க சொன்னாங்க. பட் இங்கே அவங்க தரப்பில் வந்து சூப்பராக என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நான் வந்து இந்த ஒரு பைக்கோட மாடலே வந்துட்டு இந்தியன் மேடுன்றது தெரிஞ்சுட்டு தான் வந்தேன். அப்போ தெரிஞ்சுட்டு வரும்போது அந்த பாயிண்ட்டை சொல்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் நியாயத்தை சூப்பராக சொன்னாங்க. ஆனால் என்ன தான் நியாயம் சொன்னாலும் கடைசி வரைக்கும் அவங்களோட விஷயம் என்ன வந்ததுன்னா, எங்களுக்கு இவங்க டீம் தாங்க வின்னு அப்படின்னு சொல்லிட்டு வின்னர்னு சொல்லி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. கடைசி சண்டே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அமித் கிட்ட ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது நான் போய் டிஷர்ட்டை வந்து கைட்டு வர ஏதோ சொன்ன உடனே டப்புன்னு கை எடுத்து இப்படி வச்சார். போதும்பா சாமி ஆளை விடு அப்படின்ட்டு கமருதீன் போயிட்டார். அப்படியே வந்து இந்த டாஸ்க் வந்து சண்டேயில் முடிஞ்சுது. சூப்பராக போச்சு. ஆனால் 2 பேருமே வந்துட்டு ரொம்ப அழகாக அவங்களோட திறமையை காட்டணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. என்னென்னா, இந்த வே ஆஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று சொன்ன பாயிண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, யதார்த்தமாக தான் இருக்கும். சேல்ஸ்னாவே யதார்த்தமாக இருக்கும், அதை நாங்கள் பண்ணோம். ஆனால் அவங்க நாடகம் மாதிரி பண்ணாங்க. இது எப்படி நீங்கள் ஒத்துப்பீங்க? அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, அந்த டைமிங்குள்ளே முடித்தது இந்த டீம் தான். கமருதீன், வினோத், விஜய், பார்வதி, திவ்யா அந்த டீம் தான். பட் அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள்? பாய் நண்பர்களே.